அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. எழுங்க கேட்டு அண்ணே கீழே உட்காருங்க. ரொம்ப தள்ளாதீங்க அண்ணா. அப்படி கீழே உட்காந்து கீழே உட்காந்து. கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் வழிவிடுங்க. வந்து நான் ஐயாவோட இறப்புக்கும் வந்திருந்தேன். நான் இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, கேப்டன் ஐயா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். நானும் நிறையா சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு சாப்பாடே வெறும் சும்மா ஒரு 50 பக்கடா ஒரு வாட்டர் பாக்கெட்டு, இதுதான் என்னோட சாப்பாடு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு மீடியா எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, நம்ம ஐயாக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுனப்ப, அவர் பசின்னு வந்தவங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு. அதனால் நான் இன்னையிலேருந்து நான் எடுத்திருக்க முடிவு, என்னால் முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே இப்போ 50 பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டெய்லி மதியம் பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே KK நகரில் என்னோட ஆஃபீஸ் கீழே எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன். அது சரி, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பசின்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோட ஆஃபீஸ் கீழே வாங்க, KK நகரில். நான் இப்போ வீடியோ இப்போ போடுறேன். எல்லாருமே வயிறார பசிக்கு சாப்பிட்டு போகணும், அதுதான் என்னோட ஆசை. ஐயாவோட ஆசையும் அதுதான். கேப்டன் சாருக்காக என்னால் முடிஞ்சது இதுதான். என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை பண்ண போகிறேன். மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு. இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் எல்லாருமே பண்ணணும். இதை பார்த்து நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க பக்கத்தில் யாரா பசின்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா அதை விட வேற எது சிறந்தது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பசியில் கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் நிறையா தெரியும், உங்கள் மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ரீல்ஸில் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க கேப்டன் ஐயா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார், உதவியை தாண்டி பசின்றவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் இன்னிலேருந்து அந்த முடிவு எடுத்திருக்கேன். இன்னிலிருந்து என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு போட போகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எங்கள் விஜயகாந்த் சார் வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து நடிக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு கொஞ்சம் ஏழ்மையான வீடு, வீட்டிலேருந்தெல்லாம் அமௌண்ட் வராது, காசு வராது. அப்போ ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் போய் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். எந்த மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ சில மாதத்தில் வந்து கல்யாணம் நடக்காது. அப்போ வந்து வேறு சாப்பிட்றது எங்கடான்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாண்டி பஜார் பக்கத்தில் அது பின்னாடி வந்து நாயுடுகாலுக்கு பின்னாடி வந்து விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸில் வந்து சாப்பாடு போடுவாங்க. நாங்கள்லாம் போய் சாப்பிடுவோம். நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பாடெல்லாம். அந்த லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி எல்லாம் போடுவாங்க. நல்லா ருசியாக இருக்கும். நல்லா சாப்பிட்ருக்கேன், பல நாள் சாப்பிட்ருக்கேன். நான் அந்த பக்கம் அந்த டீநகர் பக்கம் நான் போனோன்னா, கம்பெனிக்கு போகிறேனோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த ஆஃபீஸுக்கு போய் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அங்கே நான் போய் சாப்பிடுவேன். நான் அதாவது விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏழை பாலை, பணக்காரன் ஏழை, நடுவில் மிடில் கிளாஸு யாரையும் பார்க்க மாட்டார். எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று. ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை வந்து நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா, வாங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு பாரு. பிறகு கஜேந்திரான ஒரு படம், முன்னேறி கஜேந்திரான அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாக போயிருக்கோம். நாங்கள் 20 பேர் போயிருக்கோம். அந்த 20 பேரில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்ட கேள்வி வந்து கேப்டன் சார் வந்து நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்னா, உடனே மேனேஜர் சாரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை அசம்பிள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, சாப்பாடு வந்துச்சு, சார் சொன்னதுனால சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நடித்தோம். நல்லா எனக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு நம்மள மாதிரி சேர்லலாம் உட்கார மாட்டார், ஸ்டூலில் தான் உட்காருவார். அப்படின்னு இந்த இடத்துலலாம் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு அந்த மேக்கப் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட் கிளாத்தை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு கம்பீரமாக உட்காந்துருப்பார். அவர் பார்க்கவே உங்களேன்னு அப்படி ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். உங்களேன்னு போன மாதம் வந்து மனுஷனாக இருந்தார், இப்போ சாமியாக இருக்கார். எல்லாரும் கும்பிட்றாங்க, நானும் கும்பிடுவேன். நான் எப்படி வந்து முருகனையும் விநாயகனை நான் கும்பிட்றேனோ அது மாதிரி விஜயகாந்த் சாரையும் நான் கண்டிப்பாக நான் கும்பிடுவேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கும்பிடுவேன். பேசுறதுக்கு நிறைய பேச நினச்சேன், அது மறந்துட்டேன் நான் பதட்டத்தில். கொடுக்குறேன் சார். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் சார். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நான் கண்டிப்பாக சார். இவருடைய அந்த அன்னதானம் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பல நாள், பல வருஷங்கள், பல ஆண்டுகள் தொடரும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நானும் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.